சவுத் மலை. மக்காவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. அந்த மேல ஒரு கல்லு தெரியுது பாருங்க, மேல பெரிய கல்லு தெரியுதா? அது நம்ம ரூம் பெருசுல இருக்கும். சின்னதா தெரியுதுங்க, மேல நம்ம ரூம் பெருசுல இருக்கும். அது கீழே தான் அந்த குகை இருக்குது. அந்த குகை வந்து பாருங்க இருக்கு, சவுதி தான் இந்த குகை. இதே போல தான் குகை அங்கே இருக்கும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகும்போது காபிர்கள் பின்தொடர்ந்தாங்க. ஆக ரசூலுல்லாஹி அபூபக்கர் எல்லாம் மேல அந்த உள்ள போய் அந்த குகைக்குள்ளதான் போய் நுழைகிறாங்க. அந்த குகைக்குள்ள போய் நுழைகிறாங்க. நுழையத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் போய் உள்ள போய் கிளீன் பண்ணிடுறேன், அப்ப வாங்க சொன்னாங்க. உள்ள போனாங்க. நிறைய அந்த துவாரங்கள் நிறைய இருந்தது. துணியை பிடிச்சி எடுத்து அரைச்சிட்டாங்க. ஆனா ஒரு துவாரத்தை மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லை. அவங்க காலை நீட்டி நாங்க குதிங்காலம் அப்படி அடைச்சிக்கிட்டு ரசூலா உள்ள சொன்னாங்க. ரசூலா உள்ள வந்துட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது காஃபிகளும் வந்துட்டாங்க. காஃபிகள் கீழே நிக்கிறாங்க. இப்படி கீழே இந்த குகை ரசூலா வந்து கீழே நிக்கிறாங்க. அவங்க கீழே நிக்கிறாங்க. ஒரு அடி தூரத்துல தான் நிக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரசூலா காஃபிகள் வந்துட்டாங்க. அவங்க காலை நான் பார்த்தேன். ஏன்னா அது குகை எப்படி சொன்னா மேல இருந்து பார்த்தா கால் தான் தெரியும், கீழே இருந்து பார்த்தா தெரியாது, உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்படிதான் குகையோட வாட்டம் இருக்குது. அபூபக்கர் சொன்னாங்க, காஃபிகள் வந்துட்டா இந்த காஃபிகள் பாக்குறேன் நானு பக்கத்துல இருக்கான் சொன்ன ரசூலா சொன்னாங்க, அபூபக்கர் அல்லாஹ் அதை விட பக்கத்துல இருக்கான். அல்லாஹ் லா தஹஸன் இன்னல்லாஹ் சூரத் தௌபாவுல இருந்து அல்லாஹ் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? இந்தியாவில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ ராணுவ படையெல்லாம் அனுப்பல. என்னத்த அனுப்புனா, இன்ன அவுஹனுல் புயூத்தி லபைத்தில் அன்கபூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வீடுகளிலும் ரொம்ப பலகீனமான வீடு கூடு சிலந்தி கூடு. சிலந்தி வலை, ஒரு சிலந்தி பூச்சி ஒண்ணு தான் அனுப்புனா, படை அனுப்பல. ஒரே ஒரு பூச்சி அனுப்புனா உடனே அந்த குகை வாசல் எச்சிலால வலை பின்னிச்சு. 2 புறாவை அனுப்புனா கீழே உட்கார்ந்த முட்டைட்டு உடனே வாசல்ல அடை காத்து அமைதியா உட்காந்து காசுகள் பேசிக்கிட்டாங்க. உள்ள ஆள் இருக்குமாண்டு. மத்தவங்க சொன்னா உள்ள ஆள் இருந்தா சிலந்தி வலை அறுந்து போயிருக்கும், புறா பறந்து போயிருக்கும். புறா பறக்கவும் இல்லை, சிலந்தி வலை அறுபடவும் இல்லை. உள்ள இருக்க வாய்ப்பு ஆள் இல்லை, உள்ள இருக்க ஆள் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு பின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அசந்து அபூபக்கர் தொடையில தலையை தூங்கிட்டாங்க. திடீர்னு முடிச்சாங்க. காரணம் சொன்னா அபூபக்கர் அழுதுகிட்டு இருக்காப்பு. கண்ணீர் வந்து ரசூலா கண்ணத்துல விடுச்சு. ஏன் அபூபக்கர் அழுகுற என்ன காரணம் கேட்கும்போது, ரசூலா அரைச்சு காலை வச்சு அரைச்சிருந்தானே, அது ஏதோ கடிச்சிடுச்சு. ஆனா விஷம் ஏறுது. அந்த காலை தான் குறைந்த நீங்க படுத்து கிடக்குங்க. ஆனா நான் காலை ஆட்டினா நீங்க முடிச்சிடுவாங்க. ஐயால உங்க தூக்கத்துக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆயிடுவேன். ஐயா காலை நான் கட்டுப்படுத்தி வச்சுட்டேன், என் கண்ணை என்னால கட்டுப்படுத்த முடியல, கண்ணீர் ஊந்துருச்சு சொன்னாங்க. காலை எடுக்க சொன்னாங்க. அதுல கருணாக பாம்பு ஒண்ணு ஓடியது. தப்சீர்ல எழுதுறாங்க, ஏன் அந்த பாம்பு கடிச்சு அபூபக்கர் சொன்னா, அபூபக்கர் ரசூலுல்லாஹை பார்க்க ரொம்ப நாளா அந்த பாம்பு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இடத்துக்கு ரசூலா வந்திருக்கும் போது என்னை பார்க்க விடாது தடுத்து கொண்டாயா, ஏழவு போடு போட்டு காலை எடுத்து பார்த்து ஓடி போச்சு. இதுல நம்ம பார்க்கக்கூடிய இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுது, நம்ம படிப்பினை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, அந்த முழு உயிரினங்களும் ரசூலோட உம்மத்து தான். அதான் ரசூலா எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள். நீங்க அறுக்கக்கூடிய ஆடு சாப்பிடக்கூடிய இறைச்சிக்கா இருக்கக்கூடிய ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், கொக்கா இருக்கட்டும், அது கூட நினைச்சக்கூடாது போட்டு ரம்பா இருக்க போல அறுக்கக்கூடாது. கூர்மையான கத்தின்னு ஒரே அறுத்துன்னு அது சிரமம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அது நாயா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாருக்கும் தேவையில்லாம துன்பம் கொடுக்காதுங்க. வேஸ்டா படுத்துக்கிறவங்க நாய் கல்லால போய் அடிக்காதுங்க. அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏன் நீ கல்லால அடிக்கிற, யாருக்கும் துன்பம். ஏன்னா ரசூலாடு எல்லாமே ரசூலாவை நேசிக்க சொன்னாங்க. எல்லா உயிரையும் நேசிக்க சொன்னாங்க. உயிரில் உள்ளது எல்லாத்துக்கும் நம்ம நேசமா சமமா பாருங்க சொன்னாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னா, ஈமானை பக்குவப்படுத்திக் கொடுக்கும், ஈமானை உறுதிப்படுத்திக் கொடுக்கும். இது நம்ம தெரியக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் பக்கத்துல ஒரு அடி பக்கத்துல நிக்கிறாங்க, 1 மீட்டர் பக்கத்துல நிக்கிறாங்க சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பைபிள்ல சொன்னாங்க, அவர்களை விட அல்லாஹ் பக்கத்துல இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், என்ன சொல்லுவான், அல்லாஹ் இங்க மின் ஹப்லில் வரி அக்ரபு மின் ஹப்லில் வரீத் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் எங்க இருக்கான்னு சொன்னா, இந்த நரம்பு இருக்கு பாருங்க, இதை விடவும் கழுத்துல நரம்பு இருக்கிற பிடரில இதை விட நான் பக்கத்துல இருக்கேன் அல்லாஹ் குர்ஆன். அவளு பக்கத்துல உள்ள அல்லாஹ்வை விட்டுட்டு என்ன செய்வோம், நமக்கு வாழ்க்கையில் துன்பம் வருதா இல்லையா, பிரச்சனைகள் எல்லா வாழ்க்கை உங்க வாழ்க்கை எல்லாத்துக்கும் வருது. நம்ம என்ன செய்வோம், நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற அல்லாஹ் விட்டுட்டு என்ன செய்வோம், உங்களையும் எங்களையும் மத்தவங்களையும் அவங்களையும் வெளிநாட்டுல உள்ளவங்களையும் அவங்கள தேடி பிரச்சனையை சொல்லி, எனக்கு அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி இருக்கு, கால உதவி செய்ய மாட்டாங்க. கிடைக்கிற சொல்லுவான், சொந்தம் இருக்கான், பந்தம் இருக்கான், அக்கா இருக்கான், தங்கச்சி இருக்கான், அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், எவனும் கொடுத்து செய்யல உதவி எப்படி செய்வான். உதவி செய்யறது யாரு, அல்லாஹ். முதல்ல அங்க போயிட்டா அல்லாட்ட
எல்லா உள்ளங்களையும் அல்லாஹ் அவன் திருப்பி வச்சிடுவான். உள்ளங்களை திருப்பக்கூடிய சக்தி அல்லாஹ்ட தான் இருக்கு இல்லையா? இப்ப அல்லாஹ்ட்ட கையெழுந்து, ரப்ப எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, இந்த கஷ்ட சிரமத்தை கொடுத்த நீ தான், அதுக்குள்ள நிவாரணமும் ஓட்டதான் இருக்குது. யார் யார் உள்ளங்கள் இங்க என் பக்கம் திரும்ப நாடுகாயோ அவங்க உள்ளங்க எங்க பாட திருப்பி எங்களுக்கு உதவி செய்வீங்க ரப்பேன்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அடுத்த சகடு அவங்களே தேடி வருவாங்க. அதை தான் நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட தான் போனாங்க. கவலைப்படாத அபூபக்கரே, பக்கத்துல அவங்க இல்ல, அதை விட அல்லாஹ் பக்கத்துல இருக்கான். லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா. குர்ஆன் ஆயத்து சூரத்து தௌபாவோட 50வது ஆயத்தா வருது. குர்ஆன் எடுத்து நம்ம ஓதணுமா? குர்ஆன் அல்லாஹ் கொடுத்ததுக்கு வீட்டுல அலமாரியில் வைக்கிறதுக்கு இல்ல, குர்ஆன் என்பதற்கு ஓதுவதற்கு. குர்ஆன் என்று சொன்னாலே அர்த்தம் தமிழ் அர்த்தம் ஓதக்கூடிய இதுன்னு அர்த்தம். அதை ஓதணும், ஓதி அரபியில் ஓத வேண்டியது, தர்ஜுமா எடுத்து பார்க்க வேண்டியது, தர்ஜுமா பார்த்து புரியலனா புரிந்தவர்கிட்ட விளக்கம் கேட்க வேண்டியது. அவ்வளவு விளக்கங்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அவரு சொல்லியிருக்கான். இது 50வது ஆயத்துல அல்லாஹ் லா தஹசன் கவலைப்படாத அபூபக்கரே, அல்லாஹ் நம்ம பக்கத்துல இருக்கான்னு சொன்ன முடியும். அல்லாஹ் உடனே ஒரு சிலந்து பூச்சி அனுப்பி அது வாழையை பின்ன வைப்பான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய எவ்வளவு பிரச்சனை, மழை போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா மழை தேவையில்லை, மழையை தகுதிக்கூடிய ஒரு சிறந்தி பூச்சி போதும். ஒரு பாதுகாக்க நான் ஒரு பூச்சி மூலமா பாதுகாக்க முடியும். ஒரு சாகடிக்க கொள்ள ஒரு கொசு போதும். கொசு அடிக்கணும் இல்லையா? அந்த